ஐடி ஒன் அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய ஏஸ்ல நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2026 டெய்லி ஸ்டடி பேட்ச்னு இருக்கும். இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய புக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்மளுடைய ஓன் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுல கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெஸ்ட் 3 கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க எப்படி வந்து நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய கற்பதேச அபிஷியல் குரூப்லயும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வடிவில் இருக்கும். கேள்வி 4 ஆப்ஷன் விடை இருக்கும். அதை தாண்டி வந்து விளக்கமும் இருக்கும். அப்ப மாணவர்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு கிளாஸ் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு தடவை மேலோட்டமா நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான். சேமா கிளாஸ் கொடுக்குறேன். பட் ஆனா வந்து அதுக்கும் தாண்டி இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஒரு ½ போகும். அதை விட இது வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் பாருங்க, எக்கனாமிக் பிளானிங் இருக்கும். பொருளாதார திட்டமிடுதல் டெஸ்ட் 3க்கானது. ஸோ இன்னைக்கு தான் வந்து காலையில உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். 18ஆம் தேதி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் புக், யோஜனா, எக்கனாமிக் பாலிசி, எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் எல்லாமே உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பக்குவமாக இதெல்லாம் கொடுத்தா என் பிள்ளைங்க எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட மாணவர்கள். அதாவது நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் ஜெயிச்ச மாதிரிப்பா. அதனால நான் வந்து கிளியர் பண்றதுக்கு எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு செதுக்கி செதுக்கி பண்ணுவேனோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கண்டிப்பாக கற்பது ஐஏஎஸ் நிச்சயம் செய்யும். இந்த மாதிரி பல பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் படிக்கணும். நீங்க படிச்சு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்குள்ள போயிடணும். 2026 நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருக்கணும். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்வீர்களா? செய்வீங்க, செய்யறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.